ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி எம்சிக்யூஸ் பார்க்கலாம். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி சத்திமுத்தப்புலவர். ஸோ நல்வழி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஔவையார். அப்போ பி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி துரைராசு, ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் டி பாவலேறு பெருஞ்சித்திரனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி கார்ல் மார்க்ஸ். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரியார். அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் டி முடியரசன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார். அடுத்த கேள்வி, தால் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வாய், ஆப்ஷன் பி மூக்கு, ஆப்ஷன் சி நாக்கு, ஆப்ஷன் டி கழுத்து. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாக்கு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காட்டாறு, ஆப்ஷன் பி காடாறு, ஆப்ஷன் சி காட்டு ஆறு, ஆப்ஷன் டி காடு ஆறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காட்டாறு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மாடு பிடித்தல், ஆப்ஷன் பி மஞ்சு விரட்டு, ஆப்ஷன் சி மற்போரிடல், ஆப்ஷன் டி ஏறு தழுவுதல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மற்போரிடல் அப்படிங்கிறதா பொருந்தாத ஒன்று. மற்ற எல்லாமே மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல் எல்லாமே ஜல்லிக்கட்டை குறிக்குது. அடுத்த கேள்வி, பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புதியன, ஆப்ஷன் பி புதுமை, ஆப்ஷன் சி புதிய, ஆப்ஷன் டி புதுமையான. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புதியன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி மகாபலிபுரம், ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. இதுக்கு ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி தான் சரியான விடை. மாமல்லபுரம் மகாபலிபுரம் ரெண்டுமே தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக இருக்குது. அடுத்த கேள்வி, தாவர நாட்டின் வானம்பாடி யார்? ஆப்ஷன் ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் டி சுசக்திவேல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, நெய்தல் திணையின் தொழில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மீன் பிடித்தல், ஆப்ஷன் பி வழிப்பறி செய்தல், ஆப்ஷன் சி உப்பு விளைவித்தல், ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி ரெண்டும் சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி ரெண்டும் சரி. அதாவது மீன் பிடித்தலும் சரிதான், உப்பு விளைவித்தலும் சரிதான். அதாவது நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும், கடலில் மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைவிப்பாங்க, ரெண்டுமே சரியாக இருக்கும். அடுத்த கேள்வி, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் திருக்குறள் வணிகரின் டேஷ் பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் ஏ வணிகரின் திறமை, ஆப்ஷன் பி வணிகரின் தொலைநோக்கு பார்வை, ஆப்ஷன் சி வணிகரின் நேர்மை, ஆப்ஷன் டி எதுவுமில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வணிகரின் நேர்மையை தான் குறிக்குது. அடுத்த கேள்வி, சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 3. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3. அடுத்த கேள்வி, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரியார். அடுத்த கேள்வி, காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆப்ஷன் ஏ 1980, ஆப்ஷன் பி 1985, ஆப்ஷன் சி 1987, ஆப்ஷன் டி 1976. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1976 தான் சரியான விடை.
அடுத்த கேள்வி, மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன், ஆப்ஷன் சி திருமலை நாயக்கர், ஆப்ஷன் டி ராமராயர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி கண்ணில், ஆப்ஷன் டி தம்பி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணில். அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டது. ஆப்ஷன் ஏ 31, ஆப்ஷன் பி 55, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 40. இதுக்கு சரியான விடை ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்த கேள்வி, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடுவதும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் கொண்டாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ இந்திர விழா, ஆப்ஷன் பி நாவாய் விழா, ஆப்ஷன் சி நெய்தல் விழா, ஆப்ஷன் டி வேலின் வெறியாட்டு விழா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திர விழா. ஸோ மலைக்காக நம்ம பண்ணுறது இந்திர விழா தான் கொண்டாடுவாங்க. அடுத்த கேள்வி, தந்தத்திலே தொட்டில் தட்டி தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லம்மாய் உதித்த டேஸ் நாட்டு முத்தானே. ஆப்ஷன் ஏ சேர நாட்டு முத்தானே, ஆப்ஷன் பி சோழ நாடு, ஆப்ஷன் சி பாண்டிய நாடு, ஆப்ஷன் டி பல்லவ நாடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சேர நாடு. அடுத்த கேள்வி, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 10. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 8. அடுத்த கேள்வி, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால், ஆப்ஷன் பி நம் வீடு மாறினால், ஆப்ஷன் சி நாம் நன்கு வரவேற்றால், ஆப்ஷன் டி நாம் முகவரி மாற்றினால். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால். அடுத்த கேள்வி, சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4. அடுத்த கேள்வி, இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி பட்டணம், ஆப்ஷன் சி கண்ணில், ஆப்ஷன் டி பக்கம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கங்கை. அடுத்த கேள்வி, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி நானிலம் படைத்தவன், ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை, ஆப்ஷன் டி துன்பம் வெல்லும் கல்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழின் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை? ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்து, ஆப்ஷன் பி குரில், ஆப்ஷன் சி நெடில், ஆப்ஷன் டி ஆயுதம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயுதம். அடுத்த கேள்வி, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பம் விடுவோம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி நெல்லை சுமுத்து. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? ஆப்ஷன் ஏ நா கூட்டல் நிலம், ஆப்ஷன் சி 4 கூட்டல் நிலம், ஆப்ஷன் சி நா கூட்டல் நிலம், ஆப்ஷன் டி நான் கூட்டல் நிலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4 கூட்டல் நிலம். அடுத்த கேள்வி, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி வீரம், ஆப்ஷன் டி அழுகை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வீரம். அடுத்த கேள்வி, தாழம்பூ எந்த நிலத்திற்குரிய பூ? ஆப்ஷன் ஏ குறிஞ்சி, ஆப்ஷன் பி முல்லை, ஆப்ஷன் சி மருதம், ஆப்ஷன் டி நெய்தல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நெய்தல். அடுத்த கேள்வி, சீனத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என்ன? ஆப்ஷன் ஏ கண்ணாடி, ஆப்ஷன் பி கற்பூரம், ஆப்ஷன் சி பட்டு, ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும்ங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அகநானூறு. அடுத்த கேள்வி, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆ, ஆப்ஷன் பி இ, ஆப்ஷன் சி உ, ஆப்ஷன் டி ஏ. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி உ.
அடுத்த கேள்வி, நானிலம் படைத்தவன் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். அடுத்த கேள்வி, குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி அரேபியா, ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அரேபியா. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்று சென்றனர்? ஆப்ஷன் ஏ தேன், ஆப்ஷன் பி உப்பு, ஆப்ஷன் சி ஏலக்காய், ஆப்ஷன் டி கரும்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி உப்பு. அடுத்த கேள்வி, பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை. அடுத்த கேள்வி, மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 31, ஆப்ஷன் டி 13. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 31. அடுத்த கேள்வி, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன? ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள், ஆப்ஷன் பி மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் சி இணை எழுத்துக்கள், ஆப்ஷன் டி சுட்டு எழுத்துக்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இணை எழுத்துக்கள் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.